ஆண்டி, நிர்மலாவோட மதிப்பு உங்களுக்கு எல்லாம் தெரியல. இவ ஒருத்தி தான் இந்த வீட்டுல கேர் டேக்கர், அப்புறம் குக்கிங், அப்புறம் ஹவுஸ் கீப்பிங் எல்லாமே. ஃபாரின்ல இதுக்கெல்லாம் தனித்தனி ஆளு வச்சிருக்காங்க, தனித்தனி சம்பளம். இந்த மாதிரி பெத்த மகளை வேலையை வர பழக்கம்லாம் அங்க கிடையாது. மாப்பிள, தப்பா பேசாதீங்க. இது நம்ம வீடு. பெத்த தாய்க்கு மக வேலை செய்யறது ஒரு குத்தமா? ஆமா, பெத்த அம்மாவுக்கு மக வேலை செய்யணும், அப்புறம் அண்ணனுக்கு தம்பி வேலை செய்யணும், அப்புறம் அக்காவுக்கு தங்கச்சி வேலை செய்யணும். இப்படி வேலை பார்த்து பார்த்தா நம்ம நாடு வேலைக்கார தேசமா மாறி போயிருச்சு. அதனாலதான் ஃபாரின்ல வீட்டு வேலைக்கு ஆள் தேவைன்னா உடனே இந்தியாவுக்கு ஓடி வர்றாங்க. பொருத்தம் இல்லாம எதையாவது பேசுறது உங்களுக்கு பழக்கமா போயிடுச்சு மாப்பிள. யாரு? நான் பொருத்தம் இல்லாம பேசுறேன்னா? என் பேச்சை புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி முதல்ல உங்களுக்கு கிடையாது. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, நிர்மலா என் ஒய்ஃப். அவளை இந்த மாதிரி வேலையை வருது ஹஸ்பண்டுங்கிற முறையில எனக்கு பிடிக்கல. அவ உங்களுக்கு பொண்டாட்டி தான், ஆனா நான் பெத்த மக. அவ இருக்கட்டுமே, நீங்க பெத்த மகளை ஒரு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்றீங்க, நான் என்னோட ஒய்ஃபை ஒரு சீமாட்டி மாதிரி ட்ரீட் பண்றேன். இதான் நம்ம ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம். என்ன மாப்பிள? அவர் பொண்டாட்டிய நாம ரொம்ப வேலை வாங்குறோமாப்பா. ஆமாங்க, நாட்டுல ஒரு ஆளை 8 மணி நேரம் தான் வேலை வாங்கணும்னு சட்டமே இருக்கு. ஆனா நிர்மலா காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு நைட்டு படுக்க போற வரைக்கும் எல்லா வேலையும் அவளே பாக்குறா. ஒரு ஆள் இவ்வளவு வேலை பார்த்தா என்ன ஆகுறது? கவலைப்படாதீங்க மாப்பிள, வேலைக்கு ஒரு ஆளை போட்டுடலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா. இத்தனை காலமும் இதே வீட்டுல ஒத்த ஆளா இருந்து எல்லா வேலையும் பார்க்கலையா? இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமா? என்னமோ நல்ல வேலை. 4 பேர் இருக்கிற வீட்டுல இவளை கட்டி கொடுத்துருந்தோன்னா என்ன பொண்ணை வளர்த்திருக்கா இவன்னு என்ன ஏசிருப்பாங்க. என் மானமே போயிருக்கோம். என்னமோ இவர் வந்து நமக்கு வீட்டோட மாப்பிள்ளையா கிடைச்சிருக்காரு. அம்மா, ஒரேடியே பேசாத. நீ அம்மாவா இருக்கனால தான் நான் இந்த அளவுக்கு அது வேலை பாக்குறேன். இதே மாமியாரா இருந்தா போடின்னு சொல்லிட்டு போயிருப்பேன். பாத்தியாடா மாணிக்கம், எப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு போறான்னு பாரு. அம்மா, ஏதோ எல்லா வேலையும் தானே செய்யறாங்கிற ஒரு எரிச்சல்ல இப்படி எல்லாம் பேசுறா. விடுங்க, செலவு பத்தி கவலைப்படாம வேலைக்கு ஒரு ஆளை போட்டுடலாம். சரிப்பா. அண்ணே, இங்க வாங்க வாங்க. என்னாச்சு? குழந்தை போய் பாத்தீங்களா? பையன் எப்படி இருக்கா? இல்லடா, இன்னைக்கு நான் அழகர் குளம் போல. என்னது? ஏன்? இல்ல, அது ஒரு வேலை வந்துச்சு. என்ன வேலை? அது ஒரு ஆளை பார்த்தேன்னா அப்படியே பேசிட்டு நின்னுட்டேன். யாரு? தெரிஞ்சவங்க. அதான் யாருன்னு கேக்குறேன். இல்ல, உனக்கு தெரியாது, விட்றா. அது யார் உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியாம? ஏன்டா குடையற? நாளைக்கு போய் பாத்துக்கிறேன். விடு. என்னப்பா? கவிதா, என்னண்ணே? ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். என்னப்பா? என்ன விஷயம்? சிவராம் மாமா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு சொல்லி ஃபைனான்ஸ் கம்பெனில லோன் அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா, அது அப்ரூவல் ஆயிடுச்சு. நிஜமாவா மாப்பிள? ஆமா மாமா, லோன் அப்ரூவல் ஆயிடுச்சு. ஃபைனான்ஸ் கம்பெனில இருந்து ஃபோன் பண்ணாங்க. அதை கேட்டோன்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. என்ன லூஸ்மா என்ன போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? பின்ன நீ எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்க. அவருக்கு நல்லபடியா ஒரு வழியை காமிச்சிருக்க. இதுக்கு தேங்க்ஸ் எல்லாமே எப்படின்னு? அதானே கோபி, இப்ப நான் வந்து உனக்கு என்னால பணம் காசு எல்லாம் தர முடியாது மாமா. உங்களை நம்பித்தான் லோனே வாங்கியிருக்கேன், இதெல்லாம் திருப்பி அடைக்கணும். மாப்பிள, நான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை சொல்லிட்டு இருக்கேன். மாப்பிள, என்னால உங்ககிட்ட பெரியது காமிக்க முடியும், நல்ல விதமா 4 வார்த்தை பேச முடியும். அதுக்கு மேல இந்த மாமன்ட்ட சக்தி இல்லப்பா. இந்த வீட்டுல நான் எல்லார்ட்டையுமே பிரியத்தையும் அன்பா பேசுற ஒரு 4 வார்த்தையும் தான் எதிர்பார்க்கிறேன். அது சில பேர்ல ரொம்ப அபூர்வமால இருக்கு. மத்தவங்க எப்படியோ, என்ன பத்தி உனக்கே தெரியல மாப்பிள. மாமா, இந்த லோனை வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். நான் மெயினா இந்த லோனை வாங்கினதுக்கு காரணமே என் தங்கச்சி வீட்டுக்காரர் சும்மா இருக்காரே 4 பேர் சொல்றாங்களேன்னு தான். கவிதாக்காக தான் வாங்கினேன். நீங்க தான் நல்லபடியா நடந்துக்கணும். மாப்பிள, என்ன பண்ணு சொல்லு, அதுபடி நடந்துக்கிறேன் நானு. பஜார்ல ஒரு சின்ன கடையை பிடிச்சி நம்ம கார்மெண்ட்ஸ்ல இருந்து சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கி ஒரு சின்னதா ரெடிமேட் ஷாப் வைக்கலாம். நம்ம கார்மெண்ட்ஸ் இல்ல, வெளி கார்மெண்ட்ஸ்ல கூட ட்ரெஸ்ஸஸ் வாங்கலாம். ஆனா நீங்க பொறுப்பா இருந்து பாத்துக்கணும். மாப்பிள, இவ்வளவு அருமையான தொழில் ஏற்படுத்தி கொடுக்குறேன், அதை கூட நான் பாத்துக்க மாட்டேனா? இவ்வளவு நாள் விட்டத்தையே பார்த்துட்டு இருந்தேன். இதே மாதிரி கடை ஆரம்பிச்ச பிறகு விட்டத்தையே பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுங்க, கடையில உள்ள சரக்கெல்லாம் போயிடும். ஏன் சொல்றேன்னா, நம்ம வீட்டுல இது வரைக்கும் எல்லாருமே இன்னொருத்தட்ட சம்பளத்துக்கு வேலைக்கு இருந்தோம். முத நீங்க தான் தொழில் ஆரம்பி போறீங்க. அடுத்த ஆள்கிட்ட வேலை பார்க்கும்போது தப்பு பண்ணிட்டோம்னா அது நம்மளை பெருசா பாதிக்காது. ஆனா நம்மளே தொழில் நடத்தும் போது
ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒட்டு மொத்தமா எல்லாத்தையுமே பாதிச்சிடும். மாப்பிள என்னுடைய முழு திறமை காமிச்சு எப்படி தூள் கிளப்புறேன்னு பாரு. அது மட்டும் இல்ல மாப்பிள, தொழில் ஆரம்பிச்ச உடனே 10 மாசத்துல உனக்கு ஒரு மருமானம் பெற்று கொடுத்துறேன். விவசாயே இல்ல. தூள் கலப்புறேன்னு சொன்னா நீங்க எதிர்த்தானா? சும்மா இரு மாப்பிள. அப்பா, எனக்கு உள்ளதை சொல்லணும்னாக்க இந்த லோன் சாங்ஷன் ஆனது எனக்கு பெரிய விஷயமே இல்லப்பா. இது சந்தோஷமே இல்ல. இவ்வளவு நேரம் நம்ம பேசுறத பாத்துக்கிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம சிரிச்ச முகத்தோட உட்கார்ந்து இருக்காரு லட்சுமண மாமா. அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷமான விஷயம். அதெல்லாம் ஒண்ணு இல்லடா கோபி, நான் கூட புதுசா தொழில் தொடங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்பா, நம்ம கைய கழுவிட்டு வந்துடுறேன். போடா போ மாமா. நான் தொழில் பண்றேன்னு உடனே கை கழுவ போறான் பாத்தீங்களா? டே அம்மாவாசை, இப்ப நல்லாவே புரியுது. நாங்கெல்லாம் கோபி எடுத்து பேசும்போது நீ மட்டும் ஏன் அவனுக்கு ஜிஞ்சாக் போட்டன்னு இப்ப நல்லாவே புரியுது. தொழில் தொடங்க போறீங்களோ? நீங்க எப்படி தொழில் பண்ண போறீங்கன்னு பார்க்க தானே போறோம். மாமா முதல்ல உங்க திருவாயை முடிட்டு உள்ள போங்க. அப்படி போடு. ஆமாத்தா, இந்த வீட்டுல வந்து என்னை ஏத்து பேசாத ஒரே ஆள் நீதான். புருஷன் தொழில் பண்ண போறான்னு உடனே தைரியம் வந்துடுச்சோ? ஏத்து பேச ஆரம்பிச்சிட்டீங்களோ? எல்லாம் நேரம்தான். கவிதா, என்னப்பா? உன் புருஷன் தொழில் ஆரம்பிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். கோபி கார்மெண்ட்ஸ்ல வேலை செய்யறான் இல்லையா? அவன் நினைச்சிருந்தா இதே தொழில் அவனே செஞ்சிருக்கலாம் இல்லையா? ஏன் உன் புருஷனுக்கு ஆரம்பிச்சு கொடுக்கணும்? தான் கூட பிறந்தவங்க நல்லா இருக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணம். இன்னைக்கு அவன் தனியால் இல்லை, கல்யாணம் ஆனவன். அவன் அப்பா பெற்றவங்களாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறானே, அதே மாதிரி அவன் நல்லா இருக்கணும்னு நான் பெற்ற நீங்களும் நினைக்கிறேன். புரியுதா? புத்திசாலித்தனமா முன்னேறணும், அதான் எனக்கு. வாங்க உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. நீங்க உள்ள உட்காருங்க, நான் போய் சரோ கூட்டிட்டு வரேன். சரோ, ஏய் சரோ, சரோ. வாங்க மாமா, உட்காருங்க. மாமா காஃபி சாப்பிட்றீங்களா? பவானி, என்ன மாமா? போசு மக சினுங்கிறா, வந்து என்னன்னு பாரு. இதோ வரேன் மாமா. என்னங்க மாமா காஃபி? சரோ, சரோக்கா மாடியில இருக்காங்க மாமா. மாமா அப்பா வெளில போயிருக்காங்க, நான் போய் சரோக்கா கூட்டிட்டு வந்துடுறேன் மாமா. வாங்க மாமா. இப்ப எப்படி இருக்கு? உட்காருங்க. இல்ல, உட்கார்ந்தா ஏந்திருக்கிறது சிரமமா இருக்கு. உட்காருங்க. இல்ல, உட்கார்ந்தா ஏந்திருக்கிறது சிரமமா இருக்கு.
இவ இத்தனை நாளும் உங்க முகத்தை பார்க்க முடியாம குரலை கேட்க முடியாம உங்களுக்காக எவ்வளவு காத்துட்டு இருந்தான் தெரியுமா? இவனோட முகத்தை பார்க்காம இத்தனை நாளா எப்படிங்க உங்களால இருக்க முடிஞ்சது? சரோ, நிறைய விஷயம் நடந்து போச்சு. இப்போ அதை பத்தி எல்லாம் பேச வேண்டாம். சிலது பேசிதாங்க ஆகணும். என் தலை பிரசவத்துக்காக என்னெல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா? நீங்க என் கூடவே இருப்பீங்க, ரொம்ப அன்பா பாத்துப்பீங்க. நம்ம புள்ள இந்த மண்ல வர்ற நாள் என் வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமான நாளா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா என் பிரசவம் நீங்க எல்லாமே நடந்துருச்சு. என் பிரசவம் அதுக்கப்புறம் நடந்த ஒவ்வொரு விஷயமும் என் வாழ்க்கையில மறக்க வேண்டியதா போயிடுச்சு. எங்க இந்த நிலைமையில நான் தானே உங்க கூட இருந்து உங்களை கவனிச்சிட்டு இருக்கணும். எதுக்காக இப்போ நம்ம ரெண்டு பேரும் இப்படி பிரிஞ்சிருக்கோம்? நீங்க இப்ப ஒண்ணு சொல்லுங்க, நான் உடனே கிளம்பிடுறேன். சரோ, இப்போ என்னால எதுவுமே சொல்ல முடியல. இப்போ நான் வந்தது கூட அம்மாக்கு தெரியாது. நான் இன்னும் அந்த நிலைமையில தான் இருக்கேனா? சரி, என்ன விடுங்க. ஆனா இது உங்க குழந்தைங்க. இது உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி அப்படியே விட்டுருவீங்களா? சரோ, சில கேள்விகளுக்கு மனசான பதில் சொல்ல முடியாது. நீ கேட்கிற கேள்வி எல்லாம் என்னால கேட்டுட்டு மட்டும் தான் இருக்க முடியும். பதில் சொல்ல முடியல. காலப்போக்கில் பதில் கிடைக்கும். வாங்க. இப்போ உடம்புக்கு தேவையில்லையா? என்னெல்லாமோ நடந்து போச்சு இல்ல? நீங்க ரமேஷ் கும்பல் அடி வாங்கினது, உங்களுக்கு பறிச்சுட்டு போய் அவங்ககிட்டயே ஓஸ் அடி வாங்கினது, எல்லாருக்கும் ரெட்டிப்பு சங்கடம் ஆகி போச்சு. என்ன இத்தனை சங்கடத்துல எனக்கு என்ன சந்தோஷம்னா, ஒரு சகல அடி வாங்கினது மற்ற சகலைங்க எல்லாம் ஓடி ஓடி வந்து உதவி பண்ணாங்கல்ல, அதான். அவங்களால உங்களுக்கு மேற்கொண்டு தொந்தரவு இல்லையா? இருந்திருக்காது. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கோபியும் ரவியும் அப்பனையும் மகனையும் கொஞ்சமா வாங்கினாங்க. அம்மா எப்படி இருக்கிறாங்க? பவானி, என்னப்பா? மாப்பிள்ள வந்திருக்காரு, விருந்துக்கு ஏற்பாடு பண்ணு. வேணாம், நான் கிளம்பணும். உடனே கிளம்பணுமா? அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அதான். அப்போ சும்மா பார்த்துட்டு போதான் வந்தீங்களா? ஆமா, நீங்க இங்க வந்ததாவது உங்க அம்மாக்கு தெரியுமா?
நீங்க தனியாவே திரும்பி போறதா நல்லது. இத பாருங்கய்யா, உங்க கையில இருக்கிறது நீங்க பெத்த குழந்தை. இதுக்கு பேர் வைக்கிறதுன்னு மத்த சம்பிரதாயங்கள் எவ்வளவோ இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்க அத்தனை பேர் வரணும். ஊர் சனங்கள்லாம் கேட்கறாங்க எப்ப அதெல்லாம். நாங்க பதில் சொல்ல முடியாம தவிக்கிறேன். காலம்தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் அண்ணே, காலில் அடிபட்டு இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல போய் கொஞ்சம் பஸ்ல ஏற்றி விட்டுறீங்களா? சரி வாங்க உட்காருங்க. பவானி, மாமா உன் மாமாக்கு இப்ப உடம்பு எப்படிமா இருக்கு? நான் நல்லா இருக்கேன். அக்கா